மனைவி என்பவள் இந்த உலகத்தில் நிக்காஹ் என்று சொல்லுகிற பந்தத்தினூடாக இணைந்து கொண்டவள். அவள் தலாக் என்பதின் ஊடாக பிரிந்து போபவள். தந்தை என்பது அது எந்த ஒரு அடிப்படையிலும் இந்த உலகத்தில் பிரியாத ஒன்று. அது மௌத்துக்கு பிறகோ மௌத்துக்கு முன்னரோ திருமணத்தின் ஊடாகவோ திருமணம் இல்லாமலோ வந்த ஒரு உறவு அல்ல அந்த உறவு என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் தந்தையை இழந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரியோர் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவனுடைய வாப்பா உம்மா மௌத்தாகின உடனே அழுகிறார். அப்படி அழுகிறார். ஒரு பெரிய மாமேதை, இஸ்லாத்தில நிறைய செய்திகளை சொன்ன, பேணுதலாக வாழ்ந்த, நிறைய பேர்களை உருவாக்கின ஒரு பெரிய ஒரு ஆசான். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு நல்ல பணிகள் பண்ணியிருக்கிறீங்க, ஏன் இப்ப நீங்க அழுகிறீங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு சுவர்க்கம் போவதற்கு 2 வாசல்களை அல்லாஹ் வைத்திருந்தான். அதிலே ஒரு வாசல் என்னுடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்களே, அதை நினைத்து நான் அழுகிறேன். அவர்களுக்கெல்லாம் காலமெல்லாம் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற போது சுவர்க்கம் போவதற்கான ஒரு இலகுவான வழி இருந்தது. அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொண்டான், அந்த வாசல் பூட்டப்பட்டு விட்டதே என்று நான் அழுகிறேன் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, எனவே தாய் தந்தை உறவு என்பது இஸ்லாத்தில் உச்சகட்ட உறவு.